பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய பராபவ ஆண்டு எப்படி அமைய போகிறது அப்படின்னு கேட்டா ரொம்பவுமே பரபரப்பா அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல ஓரளவுக்கு நல்லதே பண்ணாலும் கூட ஜென்மத்துல ராகு இருக்கிறார். இப்போ ராகு ஜென்மத்துல இருக்கிறது எப்படி யோசிக்க வைக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சா பரவாயில்ல, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் திங்கிங் கொடுத்துரும். இது மிகப்பெரிய வம்பு வழக்குகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுல ரொம்பவுமே கவனமா இருக்க வேண்டிய அமைப்பை நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் லெவலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மனநிலையை தயாராக்கி வச்சுக்கணும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் இப்ப 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம். ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும். நோய், கடன், வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அமைப்பையும் குரு பகவான் கொடுக்க போறாரு. அதுவும் உச்ச குருவாக போறப்ப ரொம்பவுமே கவனமா இருக்கணும். டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க. ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க. அடிவயிற்று கோளாறுகள் வராம பார்த்துக்கோங்க. எண்டோகிரைன் கிளான்ஸ்ல ரொம்ப முக்கியமா பேங்க்ரியாஸ் மற்றும் அதுக்கப்புறம் அட்ரினலின், இந்த 2 கிளாண்ட்லையும் எந்த ஒரு சேதாரமும் ஆகாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிறைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். 6ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிவட்டாரத்தில் தேவையில்லாமல் பேச்சு கொடுக்காதீங்க. அரசியலில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ராகு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே குருவும் சாதகம் இல்லாமல் இருக்கிறாரு. மாற்று கட்சியினரை அவதூறாக பேசுறது, ஆதாரம் இல்லாமல் பேசுறது, முகாந்திரம் இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு நல்லது. ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டு ஏதேனும் வார்த்தைகள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களில் ரொம்ப பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த முயற்சியில் இறங்கலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. 6ல் குரு வரக்கூடிய இந்த காலகட்டத்திலும் 7ல் ஏற்கனவே கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வரக்கூடிய வரன்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கேது ஏற்கனவே 7ல் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் 6ல் வரக்கூடிய சமயத்தில் இருக்கிறதுனாலையும் பெண் வீட்டாராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய உண்மைகள் இருக்கும்ல, லைக் அவர் இந்த இடத்துல வேலை பார்க்குறாருங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது குறித்த சிந்தனைகள் சரியானதான்றதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆண் வீட்டாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பெண் வீட்டாரில் பெண் பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா, அந்த பொண்ணுக்கு வேறு யாரையும் விரும்புகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா திருமணம் வரைக்கும் போய் நிற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. பயப்பட வேணாம். இருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேஜராக இருக்கக்கூடிய 4 கோள்களுமே சிறிய ஆபத்து நிலையில தான் இருக்குது. உங்களுக்கு ராசிநாதன் பரவாயில்ல, 2ஆம் இடத்துல இருக்கிறது. ராகு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸாக பிஹேவ் பண்ண வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயங்களில் ஃப்ரெண்ட்ஸை நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இப்போ கும்பத்துக்கு இருக்குது. திடீர்னு எங்கேயாவது போவீங்க, டீ கடை நல்லா போகுதே, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. அப்படி எடுத்து நட்டமாகக்கூடியது. முக்கியமாக ஃப்ரான்ச்சைஸ் எடுக்காதீங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதா இருந்தால் டாக்குமெண்ட்ஸை நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். என்ன டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உங்கள் கையில் இல்லாமல் கடன் வாங்கி பண்ணுறோம் அப்படிங்கிற அமைப்பு வேணாம். கடன் வாங்கி வீடு வாங்குறது, கடன் வாங்கி இடம் வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க கிட்ட இருந்தே கடன் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க போது. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்லேட் ஆவீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கு உடனே எடுப்பீங்க. இதை பண்ணலாமா வேணாமா, இதையே ஃபாலோ பண்ணலாமா, எடுத்த முடிவையே ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போகும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துக்கோங்க. ஏன்னா குரு 6ல் இருக்கிறது நிறைய விஷயங்களில் புல்லாப்பை தான் கொடுப்பாரு. ஒரு வகையில் பார்க்குறப்ப இதுக்கு ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியும் கொடுப்பார். இவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் ஒரு பக்கம் கிளாரிட்டியும் கொடுப்பாரு. இந்த கிளாரிட்டியை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதனுடைய தயவுனால தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அதே குரு 7ஆம் இடத்துக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கட்ட மாற்றத்தை கொடுக்கும். அது நல்ல விதமான மாற்றமாக இருக்கிறதுனால ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களில் தான் பார்த்தீங்கன்னா ராகுவும் தன்னுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுடைய ஜென்மத்திலேருந்து உங்களுடைய 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்துக்கு டிராவல் பண்ண போகிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நல்லதாகவே அமைய போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கவலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓவர் திங்க் பண்ணிப்பீங்க. அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறதும் நீங்கள் தான். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வாழ்க்கைனா இதுதான், இதை தாண்டி என்ன யோசிக்கணும். ஏன்னா 7வது சனியினுடைய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் அதுலேயுமே கவனமாக இருந்துட்டு கடைசி 2.5 வருஷம் தான் பாதங்களில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது. அதனால் கவலைப்படாதீங்க. இதை இன்னும் நல்லா மாற்றணுங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன வழிபாடு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு, வனபத்ரகாளி, வனக்காளி, பத்ரகாளி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பெயர்களோடு இருக்கக்கூடிய காளியை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். பாரதி சொல்கிற மாதிரி யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி நின் தெய்வ லீலை என்றோ அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு ஏமாற்றமாக அமையாமல் இருக்க காளியை சரணாகதி அடைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டிற்கான பொது பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களுடைய அளவீடுகள் அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.